இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. மார்க் 11:22 சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நாம் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்காதனால்தான் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜெபிப்பாங்க, ஆனால் பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம், முழுமையான விசுவாசம் தேவன் மேல் வைக்கிறது கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கட்டும், இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி அப்படியே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். மழை பெயர்ந்து போனால் மழை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நம் விசுவாசத்தோடு கூட ஜெபம் செய்வோம்னு சொன்னால் மழையே பெயர்ந்து போகும்னா நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்று செய்ய வேண்டும், நம் சந்தேகப்படாமல் முழு இருதயத்தோடு தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சந்தேகம் தாங்க அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதாய் காணப்படுகிறது. யாக்கோபு 1:6 இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் சந்தேகம். இது நடக்குமா? தேவனை பரீட்சை பார்க்கிறது சந்தேகம். கர்த்தர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருக்கிறான்னா கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறானா. கடலின் அலைன்னா கடை வந்து போகிற மாதிரி ஆண்டு செஞ்சால் நல்லதுன்னு நினைப்பாங்க. சரி, முடியலன்னு வச்சிங்களா அப்படியே விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் கடலால் வந்து போகிற மாதிரி அற்புதம் செய்யும்போது இயேசுவை நம்புவாங்க, கொஞ்சம் காலத்தாமதம் இயேசுவை நம்ப மாட்டாங்க. கடலில் வந்து போகிற மாதிரி நிறைய பேருடைய விசுவாசமும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரிடத்தில் எதையுமே நிறைய பேர் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல. நம் முழு நிச்சயமாக முழு இருதயத்தோடு கூட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போதும் நம் விசுவாசத்தோடு கூட நிற்கணும். விசுவாசத்தோடு கூட கேட்கும்போது ஜெபிக்கும் போது கர்த்தர் காலங்கள் வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கு பதிலை கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம் சந்தேகத்தோடு கூட போகிற 100% தேவன் மேல் விசுவாசம் வைத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் 100% அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உண்டாடுகிறோம். இந்த நாளிலும் தகப்படி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை எவைகளை கேட்டுக்கொள்வோம் அவை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாக பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் சந்தேகப்பட்டிருப்போம் என்ற சந்தேகத்தை எங்களை எடுத்து போட்டு அந்த முழு இருதயத்தோடு கூட விசுவாசம் வைத்து கர்த்தாவை ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகர் ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறாங்க, சந்தேகத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். முழு நிச்சயத்தோடு கர்த்தர் கொடுப்பார்னு விசுவாசத்தில் நிலைத்திருந்து எல்லாவற்றுக்கும் பதிலை பெற்றுக்கொண்டு நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.